தோ அவர் வந்துட்டார். ரம்யா, ரம்யா, என்னையா லேட் ஆகுது இல்ல? அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா கண்ணன், பாட்டி வந்து இயற்கையிலே அழகாச்சே, அவங்களுக்கு எதுக்கு அலங்காரம்? இப்ப என்னையே எடுத்துக்கிடுங்க, மேக்கப்லாம் போடுறல சார். சார் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நம்பவே முடியல போங்க. சாரை ரெடி பண்ணியாச்சு. என்னண்ணா நீங்க ஏதோ கோழியை குழம்புக்கு ரெடி பண்ண மாதிரி சொல்றீங்க? பெருசா ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்ல வந்தேன். சரி கூட்டு வாங்க. என்ன பண்றீங்க? ஓ கேக்கா? மாப்பிள்ள அறுக்கிறதுக்கா? ஏன் ரொம்ப ஒண்ணு கொண்டு கொடுங்களா அறுக்கிறதுக்கு? அட வெட்டுறதை தாங்க அப்படி சொன்னேன். கரெக்டா சொல்லணும். லேடிஸ் என்னமா பண்ணுவீங்க? சீக்கிரம் வாங்க. முதல்ல நீங்க போய் ஹீரோவை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் நாங்க ஹீரோயினை கூட்டிட்டு வரோம். இவங்க பந்த தாங்க முடியலப்பா. சார் அதை விடுங்க சார், லேடிஸ்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்வாங்க. நீங்க போய் நம்பால கூட்டு வாங்க, போங்க போங்க சார். ஏன் நீங்களும் வாங்க. அந்த ஆளை கூட்டு வரதுக்கு விட வேற போணுமா? போய் கூட்டு வாங்க. அப்படி சொல்றியா? சரி 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 தாங்களா கூட்டு வாங்க. சரிப்பா. சரி பாட்டை போடுங்க கண்ணன். போட்டுருவோம். மாப்பிளை கூட்டு வாங்கப்பா. எப்படி நம்ம மேக்கப் பின்னிட்டோம்ல? பர்சனாலிட்டிக்கு மேக்கப்பே தேவையில்லையா? இன்னைக்கு பாரு கிளவிய. பாப்பா பாப்பா. வாங்க தாத்தா. அட பொன்ராசன, மாலையை பார்த்து வாங்க கூடாது. இவ்வளவு பெரிய மாலையை மாப்பிள்ளை தாங்க மாட்டார்ல. இவர் எங்க மாலையை தாங்கிட்டு இருக்காரு? மாலையில இவரை தாங்கிட்டு இருக்கு. சரோ மாப்பிள்ளையே வந்தாச்சு, எங்க பொண்ணு வரலையா? என்னங்க நீங்க வந்துட்டு இருக்கீங்க, பொண்ணுங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. தாத்தா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க பாட்டி. அட வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. என்ன பெருசு, இந்த வயசுலயும் ரொமான்ஸா? அப்படி லுக் விட்டுக்கிறீங்க? ஏதாவது ஃபிளாஷ் கட்ஸ் வருதா? ஆமாப்பா, பழைய சமாச்சாரம் எல்லாம் மனசுல ஓடுது. என்ன பழைய சமாச்சாரம்? அது ஒரு காலம்ப்பா. அப்பெல்லாம் இவ ரொம்ப அழகா இருப்பா, சினிமால வர்ற ஹீரோயின் மாதிரி. ஓஹோ, பாத்தீங்களா பாட்டி? அப்ப இவர் எப்படி இருப்பாரு? அப்பவும் இப்படித்தான், கிள்ளி பிடிக்க சதை இல்லாம வெட்டுக்கிளி மாதிரி இருப்பாரு. ஆனா பயங்கர சுறுசுறுப்பு, ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. இப்போ மட்டும் என்ன, இப்போ ஒரு இடத்துல நிக்கிறதே இல்ல. அது மட்டுமா, ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சா கச்சிதமா செஞ்சு முடிப்பாரு. கண்ணு ரெண்டும் பளபளன்னு இருக்கும், கையே உருக்கி விட்ட இரும்பு கம்பி ஆட்டம் இருக்கும். எப்படி நம்ம கை மாதிரி இருக்குமா? அடைச்சி போடா, இது கையாடா, இது அடுப்புல தீஞ்ச விறகு கட்டையாட்டா இருக்கு. சி போடா. அவர் கையே கடைஞ்சு வச்சா மாதிரி இருக்கும். பேபி, இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் காலமான காலத்துல சொல்றியே. உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஏமா, புருஷன்கிட்ட எது எது பிடிக்கும்னு பாராட்டி சொல்லக்கூடாதா? ஆமா, சும்மாவே நீ ரொம்ப தான் துள்ளுவ. இத வேற சொன்னேன்னு வச்சுக்கோ, என் தலைமையில ஏறியில உட்காந்துக்குவேன். அடடா, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்காவது ஒருத்தர் கடிக்காம இருங்களேன். எப்படி கடிக்க முடியும்? பல்லெல்லாம் ஆடி போச்சு. சரி சரி, எல்லாம் காத்துட்டு இருக்கோம். வாங்க தாத்தா, வாங்க வாங்க. இந்தாங்க கத்தி. ஏம்பா பொன்ராஜ், இந்த கத்தி வச்சு நான் என்ன பண்றது? கேள்வி காதை அறுக்கிறதுக்கு. காதை நீங்க வச்சுங்க, கமலை நாங்க வச்சுக்கிறோம். டேய் டேய் டேய், என்ன உனக்கு பழைய புத்தி மறுபடியும் வந்துருச்சா? பின்ன கத்தி எது கொடுப்பாங்க? கேக் வெட்டுறதுக்கு தானே. ஆமா, இரு இரு இரு, பிறந்த நாளுக்கு தானே கேக் வெட்டுவாங்க, கல்யாண நாளுக்கு எதுக்கு கேக்கு? அப்படி இல்ல, இவரோட 50 வருஷத்தை ஓட்டிட்டீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல வெட்டுங்க. பல பூராந்தேள்லாம் முழுங்கி 50 வருஷத்தை கடந்து போனோம்னா சாதாரண விஷயமா? ஆமாமா ஆமா ஆமா, நான் 15 வருஷத்துல விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு அடி இருக்கேன். பாவி. என்ன ரம்யா, இப்ப நீங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க. தாத்தா நீங்க கட் பண்ணுங்க. வெட்டுங்க. கை நடுக்குது பாருங்க, நல்லா சேர்த்து ஸ்ட்ராங்கா பிடிங்க, அப்பதான் வெட்ட முடியும். பேபி, அப்படி போடு. போதும் போதும், வைங்க. எங்களுக்கு கல்யாணமாகி 50வது வருஷத்தை நாங்க இப்ப கொண்டாடுற மாதிரி நீங்க எல்லாரும் கொண்டாடணும். அத நாங்க இருந்து பார்க்கணும். வாங்க கோபி சார். வாங்க சார். சொன்னபடியே கூட்டு வந்துட்டேன். இதான் நம்ம ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம்ல தங்க போறாருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான்.
இங்க வாங்க. உள்ள இருக்கிறவங்களாம் யாரு? ரூம்மேட்ஸ். நீங்க தனியால தங்கி இருக்கா சொன்னீங்க? ரூம்ல கம்மியான ஆள் தான் தங்கி இருந்துச்சு, அதனால தான் சரின்னு சொன்னேன். ஏங்க இவர் இப்ப தங்க வந்திருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எதுவும் பிரச்சனை வராது. நீங்க 2 மாசம் வாடகை அட்வான்ஸா தரேன்னு சொல்லிட்டீங்க, பசங்களும் ஓகே சொல்லிட்டானுங்க. இடம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, இங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? பக்கத்துல ஒயின் ஷாப்புங்க. மாச கடைசியில தான் பிரச்சனை, மத்தபடி நாங்க குடியும் குடிக்காம ஜாலியா இருப்போம். ஏங்க நான் சாதாரண புலங்குற தண்ணியை பத்தி கேட்டேங்க. அதான் இங்க பிரச்சனை. அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். தினமும் ஒரு வேளை தான் குளிக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் துணியை துவைச்சு போடணும். குடிக்கிறது கேன் வாட்டர் தான், அதில் நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் பவுடரும் மொத்தமாக தான் வாங்கிக்குவோம், அதுக்கும் ஷேர் பண்ணிக்கணும். டூத் பேஸ்ட்டும் அப்படித்தான். ஏங்க டூத் பிரஷ் தனித்தனியா தானே? அவங்கவங்க பல்லு அவங்கவங்க ப்ரஷ். நல்ல வேலை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் பாத்ரூம் ஒன்னா தான் போகணும். என்னதே எல்லாரும் ஒன்னா பாத் எப்படிங்க? ஹலோ, ஒரே லெட்டின் பாத்ரூம் இருக்குன்னு தான் சொன்னேன். மாத்தி மாத்தி போய்க்கணும் சொல்ல வர்றேன். நான் ரொம்ப தெளிவா தான் பேசுறேன். நீங்க பேசும்போதே தெரியுது, எனக்கு தான் கொஞ்சம் தெளிவு கம்மி. அண்ணே சுபம், கொடுமைன்னு எங்க மாமாவுக்கு பயந்து இங்க வந்தீங்க. அது மாதிரி 3 மாமங்க இருக்காங்க. இல்ல கோபி, இந்த மாதிரி இன்னும் 1 லட்சம் பேர் சேர்ந்தாலும் ஓ மாமன் ஆக முடியாது. இதுவே எனக்கு போதும். கரெக்ட். அண்ணே ராஜனே பாத்துக்குங்க, ஊருக்கு புதுசு, வில்லேஜ் இருந்து வந்திருக்காரு. சரி சார். எல்லா விதத்திலும் நீங்க தான் பாத்துக்கணும் சார், அவரை நல்லபடியா நான் பாத்துக்குவேன். நீங்க அவரை சரியா பாத்துக்கலாம் வச்சுங்களேன், கார் மனுஷன் நான் உங்களை பாத்துக்குவேன். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாத்துங்க. வரேன். சரி கோபி. வரேங்க. வாங்க. வரேன். வாங்க ஃப்ரெண்டே, உள்ள போவோம். வாங்க சார். இன்னைக்கு நம்ம ரூமுக்கு புது விருந்தாளி போஸ் வந்திருக்காரு. அவர் கூட சேர்ந்து பார்ட்டியை கொண்டாடுறோம். ஓகே போஸ், வந்து உட்காரு, சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேணாம். வந்து சாப்பிடுங்க. நீங்க எப்படியே சாப்பிடுங்க, அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ, தண்ணி அடிக்கிறது பக்கத்து பெரிய பாவம். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இல்லங்க வேணாம். இல்ல போஸ், மேட்டர்ல தண்ணியை கலந்த மாதிரி இந்த கோஷ்டில் வந்து ஐக்கியமாயிரணும். போஸ், தேங்காய் எண்ணெய்க்கு பவுடருக்கு தான் காசு கேட்போம், இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டான். வா, வந்து உட்காந்து வாங்க சாப்பிடு போஸ். இல்லங்க, இன்னைக்கு ஓசியில கிடைக்குதுன்னு சாப்பிடுவோம், நாளைக்கு இதே மாதிரி கிடைக்காதான்னு தோணும். இல்லங்க வேணாம். அதனால என்ன, என்னைக்கா ஒரு நாள் குடிக்கிறோம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல வேணாம். குடிங்க. இல்லங்க வேணாம் வேணாம். அப்படி என்ன உங்களுக்கு பிடிவாதம்? உங்களுக்கு பிடிவாதம் இல்லைங்க, பைராக்கியம். என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் சந்தோஷமா இல்ல. எவ்வளவோ வேதனையை கொடுத்துட்டேன். எல்லா வேதனையும் மனசுல தாங்கிக்கிட்டு புள்ளைய வேற கையில வச்சுக்கிட்டு என் புருஷன் சம்பாரிச்சு பெரிய அளவுல வந்துட மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா. இனிமேயாச்சும் நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்து என் பொண்டாட்டிகிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் நான் ஆம்பளை. இப்பதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை பிடிச்சு நான் பெரிய லெவல்ல வரணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சவளம் தரும் விஷயம்லாம் இடையூறா இருக்குண்ணா, அது எனக்கு வேணாம். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியில இருக்கேன். சசிகுட்டி, என்னடா சாப்பிட்றா கண்ணா? சாப்பிட்றா நாய்க்குட்டி பாரு. கொஞ்சம் சாப்பிட சொல்லுவா, ஒரே வாய் பிடிக்கும். ஒரே வாய். இன்னைக்கு நாளைக்கு உன்னை பச்சுல நானே டாட்டா கூட்டிட்டு போவேன். சாப்பிடுறீ நாய்க்குட்டி பாரு. சாப்பிடல, நான் நாய்க்குட்டி போட்டு பார்க்குறோம். அங்க பாரு. வானே அம்மா, அம்மா, செல்வண்ண ஊர்ல இருந்து வந்துருச்சு. வாடா செல்வம், வா வா. என்னம்மா நிர்மலா கழுத்துல? செல்வம், நிர்மலாக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா.
என்னடா பேச்சே காணோம்? அண்ணனுக்கு சர்ப்ரைஸா இருக்காதம்மா? சர்ப்ரைஸ் இல்லம்மா, ஷாக்கா இருக்கு. என்னம்மா விஷயம்? எதுக்காம இப்படி திருப்பி கல்யாணத்தை முடிச்சீங்க? அதுவும் நான் வரதுக்கு முன்னாடியே. நீ எதையும் மனசுல வச்சுக்காத செல்வம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதான். அப்படி என்னமா தவிர்க்க முடியாத சூழ்நிலை? வீட்டுல பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் தானே, திருட்டு கல்யாணம் இல்லையே. சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு செல்வம். ஏமா, நான் வரதுக்கு முன்னாடி அவசரமா கல்யாணத்தை முடிச்சது நீங்க. பொறுமையை பத்தி நீங்க பேசுறீங்களா? கூட பிறந்த ஊர்ல வரதுக்கு முன்னாடி அப்படி என்னமா அவசரம் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு? செல்வம், ரொம்ப சிக்கலான சூழ்நிலைப்பா. மாப்பிள்ளை திடீர்னு மலேசியாவுக்கு போய் வேலை ஏத்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. இது ஒரு நல்ல சான்ஸ், விடக்கூடாதுன்னு சொல்லி அதனால அடுத்த வாரமே கல்யாணத்தை வைங்கன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. என்னப்பா பண்றது? ஆமாண்ணே, எங்களுக்கு கூட நீ இல்லைன்ற ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இது அவர் கரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால தான் எங்களால மறுத்து பேச முடியல. கல்யாணத்துக்கு நீ இல்லையேன்னு நிர்மலா பட்ட வேதனை எனக்கு தான்ப்பா தெரியும். பாவம், சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதை நீ புரிஞ்சுக்கணுமே தவிர உன்னை விட்டு பண்ணிட்டோமேன்னு தயவு செஞ்சு சொல்லி காமிக்காத. அப்படி நீ சொல்லி காமிச்சேன்னா அப்புறம் இவ மனசு ரொம்ப கஷ்டப்படும்பா. என்னடா எதுவுமே பேசாம இருக்கிற? நீ இல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டோமேன்னு உனக்கு கோவமா? கோவம் இல்லம்மா, குழப்பமா இருக்கு. அண்ணன் எங்க? காம்பவுண்ட் வீட்டுல தான் இருப்பான். நம்ம அண்ணனை பார்த்துட்டு வரேன். உன்னை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஃபோன் மேல ஃபோன் போட்டோம், ஆனா நீ கிடைக்கவே இல்லை. இங்க அவசரமா கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வேற. அப்படி என்ன அவசரம்? நம்ம கடைக்கு சாதாரணமா ஒரு சரக்கு எடுக்கிறதுனா கூட நிதானமா 10 தடவை யோசிச்சு தானே எடுப்பீங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு எதுக்கு அவ்வளவு அவசரம்? சந்தோஷ் ரொம்ப வசதியான இடம்டா, நல்ல வேலை வேற. இருக்கட்டுமே, அந்த ஆள் குபேரனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், கட்டிக்க போறது நம்ம தங்கச்சி தானே. அவ வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க வேண்டாம்? அவர் தான் ஏதோ மலேசியா போற உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னா நீங்க பண்ணி வச்சிருந்தா? டேய், அவர் சொல்றத பார்த்தா வெளிநாட்டு வேலை, வசதி வாய்ப்பு, அதான் சரின்னு பட்டுச்சு. ஆஹா, சரி, ஒரு பேச்சுக்கு இப்படி யோசிச்சு பார்ப்போம். பேச்சுக்கு தான். ஒருவேளை மலேசியா போனவர் திரும்பி வரலன்னா? டேய், ஒரே வாரத்துல வந்து நிர்மலாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரா? அவர் சொல்லுவார்னே, நீங்க உண்மை நம்பிடுறதா? காலம் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அவர் மலேசியா போயிட்டு திரும்பி வரல, நிர்மலாவை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இல்ல மலேசியால இதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அர்ஜென்ட்டா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன செல்வம், இப்படி எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. சரி அண்ணி, நான் பயமுறுத்துறேன், ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அனாவசியமா சந்தேகப்படாதடா. இல்லண்ணே, நீங்க யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிர்மலாவை இங்க விட்டுட்டு மலேசியா போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து திரும்பி கூட்டிட்டு போறதுக்கு பதிலா ஒரு வாரம் வெயிட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஒரேடியா கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எதையுமே யோசிக்காம விசாரிக்காம அவசரப்பட்டு எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்க. டேய், நான் சந்தோஷ் ஆஃபீஸ் போய் விசாரிச்சேன். அவர் மலேசியா போறது உண்மையான்னு. உண்மைன்னு தானே சொன்னாங்க. நான் விசாரிக்கும் போது கூட சந்தோஷ் அங்க திடீர்னு வந்து என்னை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாரு. எதுக்கு? என் ரேஞ்ச் என்ன, என் லெவல் என்ன, நீங்க எப்படி என்ன சந்தேகப்படலான்னு கேட்டாரு. ஓஹோ, பொண்ணை பெத்தவங்க கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரிக்கிறது கூட தப்புங்கிறாரா? அவரை விடு, அம்மாவே என்ன திட்டுறாங்க. ஏன்டா போய் விசாரிச்ச, தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க பாக்குறியான்னு. அப்புறம் நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, நல்ல சம்பந்தம் வேற, கை நழுவி போக கூடாதுன்னு தான் அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். நீங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சது கூட தப்பு இல்லைன்னு, அது நல்ல சம்பந்தம் அவசரப்பட்டு முடிவு பண்ணீங்களே, அதான் தப்பு. செல்வம், என்ன சொல்ல வரீங்க? அண்ணி, எனக்கு என்னமோ அதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு படுது. ஒரு ஆள் மலேசியா போய் நிரந்தரமா செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வேலைன்னா எந்த கம்பெனி இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்து போக சொல்லவே மாட்டாங்க. ஓரளவுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுலயும் ஒருத்தர் கல்யாணம்னு தெரிஞ்சும் உடனே ஓடுன்னு இப்படி துரத்தவே மாட்டாங்க. ரெண்டாவது, இவ்வளவு அவசரமான வேலை இருக்கு, மலேசியால போய் நிரந்தரமா செட்டில் ஆகணும்னு சொல்றவரு போய் ஒரே வாரத்துல திரும்பி வந்துருவாரா? அதுவே டவுட்டா இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்து கம்பெனில ஜாயின் பண்ணி கையெழுத்து போட்டு உடனே யாராவது திரும்பி வருவாங்களா? கொஞ்ச நாளா வேலை பார்க்க வேண்டாமா? நிர்மலாவை கூட்டிட்டு போக தானே வராரு. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒரே வாரத்துல திரும்பி வர போறாங்க தானே உதைக்குது. ஒரு மாசம் கழிச்சு கூட வரலாம்ல. இல்ல ஒரே வாரத்துல திரும்பி வரணும்னா இப்ப இவ்வளவு அவசரமா கிளம்ப வேண்டிய அவசியம்? எல்லாத்தையுமே இப்படி யூகமாவே தப்பு கணக்கு போட்டா எப்படா? இல்லண்ணே, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சந்தோஷ் சொல்றதுல ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயம் இருக்கு. எங்க செல்வம் சொல்றதுல இருந்து எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அண்ணே, சந்தோஷ் மலேசியால ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரா? எதுக்கு? இல்ல அவர் மலேசியா போயிருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ஃபோன் பண்ணி பார்க்கணும். வாங்க, எஸ்டிடி போய் ஃபோன் பண்ணுவோம். வரேனே. போயிட்டு வந்துடுறேன். சார், ஐஎஸ்டி கால் ஒன்று பண்ணு. பண்ணிங்க சார்.
சார் ஐ எம் காலிங் ஃப்ரம் இந்தியா. எஸ் ஸ்பீக்கிங் ஃப்ரம் சார் மெட்ராஸ் இன் தமிழ்நாடு சார். தமிழ்ல பேசுங்க சார், நானும் தமிழ் தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். கேளுங்க. இல்லை, என் பேர் செல்வம். உங்கள் ஆஃபீஸில் மிஸ்டர் சந்தோஷ் இருக்கார் இல்லையா? ஆமா இருந்தாரு. நேத்து நைட் தான் ஃப்ளைட்ல கிளம்பி போனாரு. போயிட்டாரா? ஆமாங்க, அவர் வந்தது ஒரு சின்ன ஜாப் ஒர்க் தான். 4 நாள் அசைன்மெண்ட் அவ்வளவுதான். அவருக்கு மலேசியாவில் பர்மனன்ட் ஜாப் இல்லையா? பர்மனன்ட் ஜாபா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க கம்பெனிக்கும் அந்த சந்தோஷ்க்கும் நேரடியாக எந்த கனெக்ஷனும் கிடையாதுங்க. பின்ன? ஆமா, எங்க கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன்ல இருந்து ஆள் அனுப்புனாங்க. எங்க 2 கம்பெனிகளும் இது மாதிரி ஆள் அனுப்புறது சகஜம்தான். அப்போ அவருக்கு அங்கே நிரந்தரமாக ஒன்றும் வேலை இல்லையா? அதுதான் சார் சொன்னேன். ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிட்டேன், சாரி. சந்தோஷ பத்தி ஏதாச்சும் தெரியணும்னா அவரோட மெட்ராஸ் கம்பெனிக்கு போய் விசாரிச்சு பாருங்க. இதுக்கு ஐஎஸ்டி பண்ணி மணியை வேஸ்ட் பண்றீங்க. ஓகே சார், தேங்க்யூ.